தன்னை நம்பியிருக்கும் பக்தர்களுக்கு தன் இருப்பை என்றும் நிரூபிக்கும் சாயி. இந்த பக்தை சாயியின் தீவிர பக்தை. வெற்றி தரும் ஜீவாதார சாயிக்கு தொண்டுகள் செய்வதை தன் கடமையாக கொண்டவர். அவர் ஒரு நாள் வியாழக்கிழமை மாலை ஆரத்தி முடித்து சில வேலைகளை செய்து முடித்து செல்லும் போது நன்றாக இருள் கவிந்திருந்தது. அவருடைய வீடு செல்லும் தெருவில் விளக்குகள் எரிவதில்லை. முழுமையான இருட்டாக இருக்கும். சில வேளை நிலவு வெளிச்சம் காணப்படும். அங்கு தெருநாய்களின் நடமாட்டமும் உண்டு. பாபாவின் பெயரை உச்சரித்துக் கொண்டு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். அன்றும் அப்படித்தான் பாபாவின் பெயரை உச்சரித்துக் கொண்டு சென்றார். நிலவு தன் ஒளியை வீசி இருளை துரத்த முயன்று கொண்டு இருந்தது. அப்போது சட்டென்று 3 தெருக்கள் சந்திக்கும் இடத்தில் உள்ள மின்கம்பத்தில் ஒரு ஆஜானு பாவமான தோற்றத்தில் ஒருவர் சாய்ந்து கொண்டு கைகளை கட்டியபடி சிவப்பு நிற அழகிய தலைப்பாகை அணிந்து மிக கம்பீரமாக தோன்றினார். பக்தையையே பார்த்தார். அவர் முன் ஒரு கைவண்டி ஒன்று காணப்பட்டது. அதில் பல மூட்டைகள் வைக்கப்பட்டிருந்தது. நடமாட்டமற்ற தெருவாக காணப்பட்டது. பக்தைக்கோ நெஞ்சு படபடத்தது. அவரை பார்த்தால் பாபாவின் தோற்றம். ஆனால் அருகில் செல்லவோ கால்களில் துணிவில்லை. ஒரு வகை பதட்டம், பரவசம், பயம் கலந்த கலவையான உணர்வு உண்டாயிற்று. பாபா தன் பக்தைக்கு தன் அன்பை காட்டவே இப்படி வந்திருக்கிறார். இறை தன்னை வெளிப்படுத்துவது ஒரு க்ஷணம் மட்டுமே. அதனை நாம் உணர முன் மறைந்துவிடும். என் நேரமும் இறை உணர்வோடு கலந்து இருக்கும் போதும், விழிப்புணர்வு நிலை மேலோங்கும் போதும் இறையின் தரிசனம் உணரும் பாக்கியம் பெறலாம். நன்றி சாய்ராம். மீண்டும் இணைவோம் ஒரு புதிய அற்புதத்தில்.